ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருப்பதி மலை மேலே இருக்கிற ஜபாலின்ற கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே அனுமன் பிறந்த இடமா குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டு அனுமனை வழிபட்டு ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஜப்பாலி கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அங்கேருந்து நடந்து இங்கே கார் பார்க்கிங் எல்லாம் தாண்டி வரணும். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே வந்து நம்மளோட செப்பலை வெளியே விட்டுட்டு இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே உள்ளே போகும்போதே வந்து ஜெய் ஸ்ரீராமன்ற கரகோஷத்தை எழுப்பிட்டே போகலாம். ஏன்னா இப்போ அனுமனை வழிபட போகும்போது அவரோட மானசீகமாக அவர் மனசில் இருக்கிற ராமர் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ராமரை நினச்சிட்டும் போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம போகிற வழியில் ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நீர் மோர் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து 10 rupees 20 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வேணுன்றது குடிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே நிறைய கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம வீடு கட்டணுன்ற ஆசைப்படுறவங்க நினைக்கிறவங்கெல்லாம் ஸோ இங்கே வந்து இந்த கல்லை அடுக்கி வச்சா உடனே வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாமே வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் பாதை போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜப்பாலின்ற கோயிலுக்கு உள்ளே போகிறது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஃபுல்லாக அடர்த்தியான மரங்கள் தான் 2 சைடுமே. அது வழியாக அந்த படிக்கட்டுங்கள் வழியாக நடந்து போயிட்டே இருக்கணும். ஸோ இங்கே வந்து குரங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரும்போது கையில் எதனா உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து கையிலேருந்து பிடுங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பையை. ஸோ அதனால் நீங்கள் உஷாராக எடுத்துகிட்டு வாங்க. நான் அங்கே போகும்போது எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பையை பிடுங்கிக்கிச்சு. அதுலேருந்து பழம் பிஸ்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பையை தூக்கி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு தீர்த்தம் மாதிரி தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மழை இல்லாதனால அதோட தண்ணி அளவு வந்து கம்மியாக சிறுத்து போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து சீதா குண்டன்னு ஒரு குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அது பிரம்மாண்டமான குளம். அந்த சீதா குண்டம் அது வழியாக தண்ணி வலிஞ்சு தான் அடுத்தடுத்த குளம் நிறைஞ்சி வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அந்த குளத்துக்குள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் லாஸ்ட் இயர் போகும்போது அதை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு வேணா ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்களா, அதோட வேர் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. கிளை மாதிரி வந்து வேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்து போனோம்னா உள்ள டீப் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த மூங்கில் காடுகள்லாம் வருங்க. அந்த மூங்கில் காடுகள் எல்லாம் தாண்டிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த இடமே எப்படின்னா நடு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்படியே சுற்றிலும் காடு, நடுவில் அனுமன் கோயில் இருக்குது. இன்னுமே அந்த காலத்து அந்த பழமை மாறாமல் அந்த ஆசிரமம் இடம்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் இதுக்குள்ளே. ஸோ இங்கே வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு விதமான அமைதி கிடைக்கும். இங்கே அந்த பறவைகள் சத்தம், உங்களோட இயற்கை சூழலை அனுபவிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நெட்வொர்க் சிக்னல் கூட கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்தாண்ட கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் இடைப்பட்ட தூரத்தில் உங்களுக்கு சிக்னல் கூட அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்துவாங்க. இப்போ இங்கேயுமே வந்து உங்களுக்கு தேவையான கடைகள் எல்லாம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கோயிலோட தீர்த்த குளம். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது. அந்த மேலே படிக்கட்டு வரைக்கும் இருக்குது. ஸோ ஆனால் இப்பொழுதுக்கு உள்ள உடலை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோயில் தீர்த்த குளம். உள்ளே பார்த்தீங்களா மரங்கள் எல்லாம் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. கிளைகள் எத்தனை கிளைகள் விளைஞ்சு இதில் இருக்குது. இங்கே ஒரு வகையான அணில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, க்ரூஸ் ஸ்கேல் ஜாயிண்ட்டுன்றாங்க. அது ஒரு மாதிரி காட்டு அணில். அது மாதிரி நம்ம சைடு தமிழ்நாடு சைடெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கலராக இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிலா தோரணம் போடுவேன். அதில் வந்து அந்த அணிலை வந்து நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 30 செகண்டு. ஸோ அதை ஃபுட்டு சாப்பிட்றது நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து நெக்ஸ்ட் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ வந்து சிலா தோரணத்தில் பாருங்கள். இந்த மரத்தில் வந்து விநாயகர் அப்படியே ஒரு உருவம் மாதிரி இருப்பார் ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து அப்படியே வந்து செந்தூரம் தடவி வச்சுருப்பாங்க. இப்போ உள்ளே நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணோன்னா இதுக்கு வந்து 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் நம்ம சாமி அனுமனை பார்த்துட்டு வரதுக்காக. அங்கே வெளியே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து சேர் போட்டு உக்காந்துருக்காங்க. நம்ம 5 rupees டிக்கெட் என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிக்கெட் இதுதான், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இதுதான் அந்த 5 rupees டிக்கெட்டு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஆசிரமம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பிரசாதமும் தருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நேற்று வந்து சாமி தரிசனம் வியாழக்கிழமை பண்ணோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இங்கே பக்கத்தில் வந்து அங்கே ஆசிரமத்தில் பிரசாதமும் தராங்க, புளியோதரை. ஸோ நாங்கள் அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன். இதுதான் புளியோதரை கோயிலில் அங்கே கொடுத்தது.
அது ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்கும். அந்த சீதா குண்டம் பின்னாடி இருக்கும். அது எந்த சைடு போகிறதுன்னு காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஆசிரமம் பின்னாடி இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேங்க் வாட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அது வழி உள்ளே போகும். ஆனால் முன்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ விடலை. ஸோ அதோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் முடிஞ்சால் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் சீதா குண்டோட ஃபோட்டோ. நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த வேலி போட்டிருக்காங்கல்ல, இந்த வேலிக்கு அந்த சைடில் தான் அந்த சீதா குண்டு இருக்கு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த சீதா குண்டு. ஆனால் நம்ம உள்ளே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்களா, நான் லாஸ்ட் இயர் போயிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. பிரம்மாண்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீதா குண்டு. அதே மாதிரி இங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்து வளர்ந்த இடமும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அதோட ஆதாரம் வந்து அஃபிஷியலாக வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் கிளிப் இருக்குது, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வளர்ந்து பிறந்த இடம் எல்லாமே இந்த அஞ்சனாதிரின்றாங்க. அதோட அவங்களோட அம்மாவான தேவி அஞ்சனி வந்து பிறந்த இடம் பக்கத்தில் இருக்கிற ஆகாஷ கங்கான்னு சொல்லியிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம். அது ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நியூஸ்லையும் விட்டுருக்காங்க. அஞ்சனாதிரியை தான் இன்னொரு காலத்தில் வந்து கிஷ்கிந்தான்னுட்டு அழைச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கிஷ்கிந்தால தான் அனுமான் பிறந்தாரு. அவரோட தாயான அஞ்சனியும் அங்கதான் இருந்ததா சொல்றாங்க. ஸோ ஆனால் இது டிடிடி வந்து சொல்றாங்கன்னா ஒருவேளை இது வந்து கிஷ்கந்தையா இருந்திருக்கலாம் இதுக்கு முன்ன. அதுக்கான ஆதாரங்கள் புக்கா வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னையே ஆதாரங்களை புக்கா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியலா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கன்னா டிடியோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஹனுமனோட பர்த் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே நியூஸாவும் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஹனுமனோட பிறந்த இடத்த பார்த்து உங்களுக்கு காமிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஹனுமன் பிறந்த இடம் இதுதான்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கிளிப்பை உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ கிளிப்பை. ஜெய் ஸ்ரீராம். திருப்பதி திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையில் ஆஞ்சநேயர் பிறந்ததாக திருப்பதி தேவஸ்தானம் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல வீடியோக்களை உடனுக்குடனே பெறல ஆல் இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.